ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மழைக்காலங்களில் நம்ம வீடு எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்தவித கொசு தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுக்கான சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள வகையில் நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய பெரிய வேலையை மாவு கூட ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த கிரைண்டர் கலவுறது தான். இந்த கிரைண்டர் கலவுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டே நிறைய பேர் மிக்சியிலே அரைச்சிட்டு போயிடுவாங்க. மிக்சி எவ்வளோக்கு ஈஸியாக கழுவுறோமோ அதே மாதிரியே கிரைண்டரையும் ஈஸியாக கழுவிடலாம். நான் சொல்கிறேன், இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் அரைச்ச மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா அந்த கிரைண்டரை நீங்கள் ஓட விட்டுருங்க. ஓட விட்டுட்டு நீங்கள் ஒரு 4 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கிரைண்டரை இந்த மாதிரியே ஓட விட்டுட்டு நம்ம அந்த கையால் சைடில் இருக்கக்கூடிய மாவில் நம்ம நல்லா எடுத்து விடணும். அப்போவே இந்த மாவெல்லாம் நீட்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த கல்லோட சைடில் ஒட்டிட்டு இருக்க மாவையுமே இந்த தண்ணியை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஆனால் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா கிரைண்டர் ஓடிட்டு இருக்கும் போதே நம்ம அந்த மாவை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் கையில் படுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் கிரைண்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கல்லை உள்ளாடி இருந்து எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கிரைண்டருக்குள்ளே இருக்க மாவெல்லாம் நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இனி சோப்பு போட்டு லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மல் டேப் வாட்டரில் கழுவி எடுத்தாலே போதும். இதில் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்ததுனால இதில் இருக்கக்கூடிய மாவெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிரைண்டர் கழுவின தண்ணியை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சாச்சு. அடுத்த நாள் பாருங்கள், இந்த தண்ணி நல்லா தெளிஞ்சிடும். அடுத்து இதில் மேலே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. அடியில் மாவோடு இருக்கக்கூடிய கொஞ்சமான தண்ணியை நீங்கள் இட்லி தோசைக்கு ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். ஆனால் நம்ம மாவு அரைச்ச உடனே கிரைண்டரை க்ளீன் பண்ணிடணும். மாவெல்லாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணலான்னா நமக்கு வேலை தான் அதிகம். அதனால் சிரமம் பார்க்காம மாவு அரைச்ச கையோடைய கிரைண்டர் அந்த மாதிரி ஈஸியான மெத்தட்லேயே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கிரைண்டரை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வீட்டில் டெய்லி டீ காஃபி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் கப்பாக இருந்தாலும் சரி, மற்ற கிளாஸ் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண ஒரு மாதிரி அதில் இருக்கக்கூடிய கலர் மங்கி போய் ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி ஆகிடும். இந்த கிளாஸ் கப்பை நம்ம எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு என்னதான் நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே அந்த கலர் மாறவே மாறாது. இந்த கிளாஸ் கப்பை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நல்ல பலான்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வினிகர், அதுக்கப்புறமா கல்லுப்பு, நம்ம எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்வாஷ் லிக்விட். வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் அன்னைக்கு 2 கப்பை தான் க்ளீன் பண்ணுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கிறேன். இனி நம்ம சேர்த்துருக்க வினிகர், விம் லிக்விட், அதுக்கப்புறமா கல்லுப்பு 3 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வச்சு நம்ம அந்த கிளாஸை தேய்க்கலாம். கல்லுப்புக்கு பதில் நீங்கள் பொடி உப்பு இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையால் தேய்ச்சாலே போதும். நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக நம்ம கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப கரை பிடிச்ச போல இருந்துச்சுன்னா நீங்கள் கையால் தேய்க்கிறதுக்கு பதில் ஏதாவது சாஃப்டான கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட தேய்ச்சிக்கோங்க. ஆனால் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த சொல்யூஷன் கிளாஸோட எல்லா பக்கங்கள்லையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இனி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை கையால் லைட்டாக மறுபடியும் ஒன்று தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணியில் போட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த வினிகரோட ஸ்மெல் நமக்கு அந்த கிளாஸில் வராது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் கப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? கிளாஸ் கப் கடைகளில் புதுசாக வாங்கும்போது எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குமோ அதே போல ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கிளாஸ் கப் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா எப்போவுமே புதுசு போலே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். நம்ம பிஸ்கட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது அது பேக்கெட்டில் இருக்கிறது வரைக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம பேக்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்ச நாள்லேயே அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்பினஸ் போயிடும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பிஸ்கட் லாஸ்ட் வரைக்குமே நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். நான் சொல்கிற அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். இனி இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏதோ அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் 1 டீஸ்பூன் அரிசி சேர்த்தாலும் கூட போதும். அரிசி அல்லது சுகர் இதில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து நீங்கள் இந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த பிஸ்கட்டோட கிறிஸ்பினஸ் லாஸ்ட் வரைக்குமே அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்.
நம்மள பல பேருக்கு வெங்காயம் கட் பண்ணுறதுனாலே சுத்தமாக பிடிக்காது. வெங்காயத்தை கட் பண்ண உடனே கண்ணெரிச்சல் ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு உடனே கண்ணீர் வந்துடும். எவ்வளோதான் வெங்காயம் கட் பண்ணாலுமே கண்ணெரிச்சல் வராமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிற இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே தோல் எடுத்த வெங்காயத்தை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அது உடம்புக்குமே நல்லதில்லை. உங்களுக்கு ஒரு நாள் சமையலுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. வெங்காயத்தை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இனி இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃப்ரீசரில் ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சாலே போதும். இந்த மாதிரி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது வெங்காயம் கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ணெரிச்சல் வராது. இந்த மெத்தடில் கொஞ்சம் கூட கண்ணெரிச்சல் இல்லாமல் கிலோ கணக்கில் வெங்காயம் உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். டீ காஃபிக்காக இருந்தாலும் சரி, மற்ற ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இப்போ ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சீனியை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க நாட்டு சக்கரை எந்த வித எறும்பு பூச்சி எதுவுமே வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டப்பாவில் ஒரு 3லேருந்து 4 கிராம்பு போட்டு இந்த நாட்டு சக்கரையோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். எந்த வித எறும்பு பூச்சி தொந்தரவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக நம்ம வீடு எப்போவுமே நல்ல நீட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கணும் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். வீடை எப்போவுமே நல்ல வாசனையாக வச்சுக்கிறதுக்காக கடையிலேருந்து காசு கொடுத்து எந்த பொருளுமே வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு சூப்பரான ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் இங்கே ஒரு கிளாஸ் கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் கப் தான் எடுக்கணும் இல்லை, உங்கள் வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சுன்னா போதும், அது கூட எடுத்துக்கோங்க. இந்த கப்போட பாதி அளவுக்கு நான் இப்போ கல்லுப்பு ஃபில் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு அல்லது பேக்கிங் சோடா இதில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இனி இதில் ஒரு சாஷே பேக்கெட் நான் கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட் தான் சேர்க்கணும் இல்லை, நமக்கு வாசனை தரக்கூடிய எசென்ஷியல் ஆயில் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம். பர்ஃப்யூம் கூட சேர்க்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். நாம சேர்த்துருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அதுக்கப்புறமா கல்லுப்பு ரெண்டையும் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி நல்ல வாசனை தரக்கூடிய ஏதாவது ஸ்பைசஸ் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் இங்கே கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 7லேருந்து 8 கிராம்பு போல் சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டுறலாம். இனி இந்த கிளாஸ் கப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்காக நெட் கிளாத் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட போதும். நான் இங்கே டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இனி இந்த டிஷ்யூ பேப்பரில் சேஃப்டி பின் வச்சு நல்லா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹோல்ஸ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாசனை வெளியே வர ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். கடைகள்ல எல்லாம் வாங்கக்கூடிய ரூம் ஃப்ரெஷ்னர் அளவுக்கு நல்ல வாசனை வருமானு கேட்டிங்கன்னா வராது. மைல்டான ஒரு ஸ்மெல் தான் வரும். இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லே வீடு முழுக்க நல்ல ஒரு வாசனையா இருக்கும். இதை நம்ம வீட்டில் கிச்சன்ல, பெட்ரூம்ல, பாத்ரூம்ல எங்க வேணாலும் வைக்கலாம். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்குமே இருக்கும். ஆனால் அந்த கப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி அடிக்கடி ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. மழை டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஈர ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் இந்த ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண சாஷே பேக்கெட் இருக்குல்ல, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எம்டியாக இருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் நான் சேர்த்துக்கிறேன். இனி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட் தண்ணி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹாலில், ரூமில் இருக்கக்கூடிய கர்டன்ஸ்ல எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம ஜன்னல் வழியாக வரக்கூடிய காற்றுக்கு இந்த கம்ஃபர்ட் ஸ்மெல் நமக்கு வீடு முழுக்க நல்ல ஒரு வாசனையாக கொடுக்கும். மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கர்டன்லாம் ரொம்ப துவைக்க முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும். வீடு முழுக்க எந்தவித பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் அந்த கம்ஃபர்ட்டோட வாசனை மைல்டாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் மேட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதை வச்சு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் கூட க்ளீன் பண்ணலாம். கிச்சனில் எப்போவுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு சூப்பரான ஒரு டிப்புனே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலம், குளிர்காலம்னு வந்துட்டாலே நம்ம வீட்டில் கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கொசுவை விரட்டுறதுக்கு இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா கொசு பத்தி, குட் நைட்டுன்னு என்னென்னமோ விற்கிது. இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். இதை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே சூப்பரான ஒரு கொசு விரட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வேப்பெண்ணெய் வேணும். வேப்பெண்ணெய் தாங்க கொசுக்கு பெரிய எதிரினே சொல்லலாம். கொசுக்கு வேப்பெண்ணையோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரிஞ்சி இலை, பே லீஃப், அடுத்து ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி, 2லேருந்து 3 சின்ன கற்பூரம் எடுத்திருக்கேன். அவ்வளவுதாங்க, இது மட்டுமே போதும். இது நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் தான். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் இந்த கற்பூரத்தையும் ஒரு இடிகல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துடலாம். இதை பொடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கற்பூரம் இது 2லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் நல்ல வீட்டுக்கு ஒரு வாசனையை தரும். பாருங்க, இதை நான் பொடிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக பொடிக்கணும் இல்லை, 1-2 பொடிச்சாலே போதும். இப்போ நம்ம வீட்டில் தேவையில்லாத பாத்திரம் ஏதாவது இருந்துன்னா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஏதாச்சும் சின்ன மண் பாத்திரம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, போதும். நான் 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இந்த 2 பிரிஞ்சி இலையிலையுமே இந்த வேப்பெண்ணெயை 2 பக்கம் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே தடவி விட்டுக்கோங்க.
இந்த இலையை நம்ம பற்ற வைக்க போகிறோம். அப்போ அதிலிருந்து இந்த வேப்பெண்ணெயோட ஸ்மெல் நல்லா வரணும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வேப்பெண்ணெய் தடவிக்கோங்க. நல்ல எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா இந்த இலையை அப்படியே பிளேட்டில் வச்சுருங்க. இந்த இலைக்கு மேலே இனி நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த பொடியை நம்ம சேர்த்துடலாம். இந்த இலை மேலே எல்லா இடம் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த இலை மேலே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கனால அந்த பொடியெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். இந்த இலையை நம்ம இப்போ பற்ற வச்சிடலாம். இந்த இலையை நீங்கள் கொஞ்ச நேரம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா அணைச்சிருங்க. இந்த இலை லைட்டாக எரிஞ்சதுமே அதிலிருந்து வேப்பெண்ணெயோட ஸ்மெல் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கற்பூரம் இதோட ஸ்மெல் எல்லாம் நல்லா வரும். இனி இந்த பிளேட்டை கொண்டு நம்ம வீட்டில் எங்கே கொசு அதிகமாக வருதோ, ரூம்லையாக இருந்தாலும் சரி, ஹாலில், கிச்சனில் எங்கேயா இருந்தாலும் சரி தான், அங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுட்டு எடுத்தாலே போதும். அங்கே இருக்க கொசுவெல்லாம் சுத்தமாக போயிடும். மழை காலங்களில் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே இந்த மாதிரி பற்ற வச்சு இந்த புகையை வீட்டில் எல்லா இடமும் நீங்கள் காமிச்சாலே போதும். நம்ம வீட்டில் கொசு தொந்தரவுன்றது சுத்தமாக இருக்காது. அதே போல் நம்ம தூங்குற ரூமில் இந்த பிளேட்டை ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இதிலேருந்து வரக்கூடிய புகைக்கு 1-2 கொசு இருந்தால் கூட அது செத்து போயிடும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த கொசு தொல்லை இல்லாமல் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். இந்த புகையினால நமக்கு எந்தவித கெடுதலுமே இல்லை. ஏன்னா நம்ம எந்தவித கெமிக்கலுமே இதில் ஆட் பண்ணல. கொசுவை விரட்டதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீடை எப்போவுமே நல்ல வாசனையாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருக்கா? 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரவா பாயசம் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி, கிஸ்மிஸ் ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இதோடவே 1/4 கப் அளவுக்கு ரவா சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. ரவா நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிதமான தீயிலேயே ரவா நல்லா வேகட்டும். ரவாவில் இருக்கக்கூடிய தண்ணி கம்ப்ளீட்டாக வத்தினதுக்கு அப்புறமா இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து காய்ச்சின பால்னால இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் திக்கான பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மில்க் பவுடர் சேர்க்க தேவையில்லை. இனி ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. ரவா சீக்கிரமாகவே வெந்துடும். இனி இதில் இனிப்பு சேர்க்கறது உங்களோட ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்ததுமே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரவா பாயசம் ரெடி. டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க அந்த ரெசிபி மட்டும் இல்லாமல் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.